இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லுசர்னில் விபத்தில் சிக்கி கோமா நிலைக்கு சென்ற தமிழ் பெண். ஜெனீவாவில் குழந்தைகளை தனியே விட்டுச் சென்ற தாய்க்கு அபராதம். சென்ட் காலன் மாகாணத்தில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் பதிவு. பேர்னில் திருடப்பட்ட டெலிவரி ட்ரக்குடன் கார்கள் மீது மோதிய இளைஞன். சுவிஸின் 2025 ஆண்டின் சிறந்த மீனாக சந்தர் அறிவிப்பு. மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 07595249 சுவிஸ் நாட்டில் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா? உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன? நிறுவனம் PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் மாத்திரமே. புகால்டோங், ஸ்டோயர், ஊதிய நிர்வாகம், கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவுதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றிட இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். வியாழன் இரவு பீலில் பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது. திருடப்பட்டதாக கூறப்படும் டெலிவரி வேனில் சரியாக நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்கள் மீது இளம்பெண் ஒருவர் மோதினார். இதன் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்து குறித்து விசாரணை இடம்பெறுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஜனவரி 2, 2025 வியாழன் அன்று அதிகாலை 1:40 அளவில் பீலில் உள்ள மெட்ஸ்திராசவில் ஒரு போக்குவரத்து விபத்து பற்றிய பல அறிக்கைகள் பெறப்பட்டன. தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி டெலிவரி ட்ரக் ஒன்று ஷோல் திராச சந்திப்பிலிருந்து நகர மையத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது சாலையின் வலது பக்கத்தில் சரியாக நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மோதி 20 மீட்டர் தூரத்தில் தள்ளி வீழ்த்தியது. இதனால் விபத்துக்குள்ளான வேன் எதிரே வந்த பாதையில் குறுக்கே சென்று கடைசியாக ப்ளூஸ்வெக் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள நடைபாதையில் வந்து நின்றது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அவசர சேவைகள் வந்தபோது 17 வயதான சாரதி தப்பி செல்ல முயன்றார். ஆனால் போலீஸ் அதிகாரி ஒருவரால் தடுத்து நிறுத்தப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். குறைவான வயதுடைய ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட விரைவான ஆல்கஹால் மற்றும் போதைப்பொருள் சோதனைகள் நேர்மறையான முடிவுகளை அளித்தன. முதற்கட்ட விசாரணைகளின்படி விபத்துக்குள்ளான வேன் இதற்கு முன்னர் திருடப்பட்டமை தெரிய வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்கென நீதித்துறைக்கு பதிலளிக்க வேண்டும். மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சாலையின் பாதிக்கப்பட்ட பகுதி பல மணி நேரங்களுக்கு மூடப்பட வேண்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2025 4 சுவிஸ் மண்டலங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய தொகை அதிகரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் மணி நேர ஊதியம் 24.32 சுவிஸ் பிராங்கிலிருந்து 24.48 பிராங்குகளாக உயரும். இது தொழிலாளர்களுக்கு சிறிய ஒரு அதிகரிப்பு ஆனாலும் தொழிலாளர்களுக்கு சற்றேனும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. பாசல் சிட்டியில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு 21 சுவிஸ் பிராங்க் முதல் 22 பிராங்குகள் வரை உயரும். இது பிராந்தியத்தில் உள்ள ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கிறது. இதேபோல் நியூ சாட்டலில் மணி நேர விகிதம் 21 முதல் 21.31 பிராங்குகளாக அதிகரிக்கும். டிசினோவில் இது 20 முதல் 20.50 பிராங்குகள் வரை உயரும். இது இந்த மண்டலங்களில் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் நிதி உதவியை வழங்கும். இந்த ஆண்டு ஊதிய உயர்வை அமல்படுத்தாத ஒரே மண்டலம் ஜூரா ஆகும். ஏனெனில் அது ஏற்கனவே ஜூலை 2024 அதன் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தியது. அந்த நேரத்தில் மணி நேர கட்டணம் 20.60 சுவிஸ் பிராங்க் முதல் 21.40 பிராங்குகளாக மாற்றப்பட்டது. இந்த மாற்றங்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் நியாயமான ஊதியத்துக்கான தற்போதைய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் தொழிலாளர்களின் வாங்கும் சக்தியை தக்க வைத்துக் கொள்ள உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சென்ட் காலன் மாகாணத்தில் ஜனவரி 3, 2025 வியாழன் மற்றும் வெள்ளியன்று குடியிருப்புகளை உடைத்து கொள்ளையில் ஈடுபட முயன்றவர்கள் தொடர்பான 6 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர். அவற்றில் 3 உடைப்பு சம்பவங்கள் சென்ட் காலன் நகரத்தில் இடம்பெற்றுள்ளதோடு மதுபானங்கள் மற்றும் ஸ்கூட்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடர்கள் திருடி சென்று 5000 பிராங்குகளுக்கு மேல் சேதம் விளைவித்துள்ளனர். சென்ட் காலன் நகரில் கார்டன் ஸ்திராசவில் உள்ள ஒரு உணவகம் மற்றும் ரெஹட்டோ பெல் ஸ்திராசவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வியாழனன்று அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்தனர். மேலும் நகரத்தில் உள்ள உணவகத்தில் அவர்கள் ஜன்னல் வழியாக வலுக்கட்டாயமாக நுழைந்து பல 100 பிராங்குகள் மதிப்புள்ள மதுபானங்களை திருடி சென்றனர். அடுக்குமாடி குடியிருப்பில் ஷட்டரை தூக்கிய பிறகு பால்கனியில் கதவை திறக்க முயன்ற போது குடியிருப்பாளர்களால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். மேலும் ஒரு சம்பவமாக இன்று வெள்ளியன்று ஓபர்ஸ்திராசவில் உள்ள ஒரு கடையில் உடைப்பு ஏற்பட்டது. திருடர்கள் கண்ணாடி நெகிழ் கதவை உடைத்து பல 100 பிராங்குகள் மதிப்புள்ள சிகரெட் மற்றும் மதுபானங்களையும் திருடி சென்றனர். சென்ட் காலன் கோசோவில் புத்தாண்டு காலத்தில் ஃப்ரைட்பர்க் ஸ்திராசவில் உள்ள ஒரு கிளப் ஹவுஸில் திருடர்கள் நுழைந்தனர். ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி அவர்கள் வளாகத்திலிருந்து நாணயங்களை திருடி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது.
சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனமான எஸ்பிபி ஐரோப்பிய ரயில் வழங்குனர்களிடையே அதன் தரவரிசையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. டிசம்பரில் பிரசல்ஸை தளமாக கொண்ட அசோசியேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வைரன்மெண்ட் எஸ்பிபியை ஐரோப்பாவில் இரண்டாவது சிறந்த ரயில்வே ஆபரேட்டராக மதிப்பிட்டது. கணக்கெடுப்பில் 27 வழங்குனர்களில் ஆஸ்திரியாவின் ஓபேபே ரயில் சேவையும் இணைந்துள்ளது. டிக்கெட் விலை, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சேவை தரம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த உயர் தரவரிசை அமைந்துள்ளது. இருப்பினும் எஸ்பிபியின் செயற்திறனை கணக்கிடுவதில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வைரன்மெண்ட் பிழை செய்துள்ளதாக புதிய தகவல் தெரிவிக்கிறது. எஸ்பிபி ரயில் டிக்கெட்டின் விலை தவறுதலாக குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் குறிப்பிட்ட சில ரயில் டிக்கெட்டுகளின் விலை அறிவித்ததை விட அதிகமாகும். எனினும் பின்னர் இந்த பிழை சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மதிப்பீட்டில் டிக்கெட் விலைகள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. ஒட்டுமொத்த மதிப்பெண்ணுக்கு சுமார் 25% பங்களிக்கிறது. டிக்கெட் விலை கணக்கீடுகளில் திருத்தம் காரணமாக எஸ்பிபியின் மதிப்பீடு ஐரோப்பிய ரயில்வே தரவரிசையில் 2வது இடத்திலிருந்து 11வது இடத்துக்கு வீழ்ச்சியடைய வழிவகுத்தது. இத்தகைய மதிப்பீடுகளில் துல்லியமான தரவுகளின் முக்கியத்துவத்தை இந்த மாற்றம் எடுத்து காட்டுகிறது. அத்துடன் மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்வேளை சுவிட்சர்லாந்தில் ரயில் பயணத்துக்கான ஒப்பீட்டளவில் அதிக செலவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும், பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பிரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம். இப்போதே அழையுங்கள் 07831310081. MCS கார்கோ சர்வீஸ். சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு 35 வருட அனுபவம் வாய்ந்த எம்மிடம் உங்கள் பொருட்களை ஒப்படையுங்கள். விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பெறுமதி வாய்ந்தவை. உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்ப இன்றைய அழையுங்கள். MCS கார்கோ சர்வீஸ். லுசர்ன் கண்டோனில் கடந்த தினங்களில் பல்வேறு விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக லுசர்ன் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர். வியாழன் ஜனவரி 2, 2025 அன்று மாலை 5:30 மணிக்கு முன்னதாக லுசர்ன் பிரதான சாலையில் ஏற்பட்ட விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் சிக்கி பலத்த காயங்களுக்கு உள்ளானார். கிராய்ஸ்டூட்ஸிலிருந்து ராய்ஸ்பியூல் நோக்கி ஓட்டுநர் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஹோப் திராச எண் 9 உள்ள கட்டிடத்துக்கு அருகில் ஒரு பாதசாரி கடவையினூடாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் யுவதி ஒருவர் வீதியை கடக்க முற்பட்டார். இதனை கவனிக்காத ஓட்டுநர் குறித்த பெண் மீது நேருக்கு நேர் மோதிவிட்டு காரை நிறுத்தாமல் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. பாதசாரி பலத்த காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிறகு லுசர்ன் போலீசார் காரை நெடுஞ்சாலை ஓய்வு நிறுத்தத்தில் கண்டுபிடித்து டிரைவரை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அதன் பிறகு 76 வயதுடைய நபரின் ஓட்டுநர் உரிமம் அவ்விடத்திலேயே பறிமுதலானது. சாலை போக்குவரத்து அலுவலகம் அவரது ஓட்டுநர் சிறப்புரிமை குறித்து இறுதி முடிவு எடுக்கும் வரை அவர் எந்த வாகனத்தையும் ஓட்ட அனுமதிக்கப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தமிழ் பெண் தற்போது கோமா நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மற்றொரு விபத்து ஜனவரி 2, 2025 வியாழன் அன்று மாலை 4:45 மணிக்கு பிறகு மோசர் வால்ட் பகுதிக்கு அருகே கார் விபத்தாக ஏற்பட்டது. ஒரு பெண் சுவாசன் பஹிலிருந்து மோசன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இடதுபுற வளைவில் அவரது கார் சாலையை விட்டு விலகி மோதியது. இந்த விபத்தில் சாரதி படுகாயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போலீஸ் விசாரணையில் 35 வயதுடைய பெண் ஆர்கோ மாகாணத்தில் காரை திருடியது தெரிய வந்தது. ஒரு மூச்சு ஆல்கஹால் பரிசோதனையில் அவள் குடிபோதையில் இருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மாத்திரமல்லாமல் அந்த பெண்ணிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லை. இந்த விபத்தில் சுமார் 15,000 பிராங்குகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் ஒரு விபத்தாக இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி 3, 2025 காலை 3க்கு முன்பு இடம்பெற்றுள்ளது. ஒரு போலீஸ் ரோந்து வழக்கமான ஒரு சோதனை நடவடிக்கைக்காக கார் ஒன்றை நிறுத்த முற்பட்ட வேளை அந்த காரை நிறுத்தாமல் ஒருவர் தப்பி சென்றுள்ளார். அதன் பின்னர் அவரை பின்தொடர்ந்து போலீசார் வாகனம் துரத்தும் போது ஓட்டுநர் போலீஸ் வாகனம் மீது மோதியதால் அவரது காரானது சறுக்கி எதிரே இருந்த பாதையில் சென்று மரத்திலும் தெரு விளக்கிலும் மோதியது. குறித்த நபர் மொரோக்கோவைச் சேர்ந்த 34 வயதுடைய ஓட்டுநர் ஆவார். விபத்தில் அவருக்கு எவ்வித காயங்களும் இல்லை. மேலும் அவர் சம்பவ இடத்திலேயே கைதானார். விசாரணை இடம்பெறுகிறது. விபத்தின் மொத்த சேதம் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை லுசர்ன் மாகாணத்தில் இன்னும் பல்வேறு விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் லுசர்ன் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் ஒரு நாளுக்கு மேலாக தனது குழந்தைகளை கைவிட்டுவிட்டு தனது பொறுப்புகளை புறக்கணித்த தாய்க்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2024 அவர் தனது 13 வயது மகளுக்கு 1 மணி நேரத்துக்குள் திரும்பி வருவேன் என்று உறுதியளித்து ஒரு மாலை நேரத்தில் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் மறுநாள் மாலை வரை தாய் திரும்பி வரவில்லை. எந்த உதவியும் இல்லாமல் தனது இளைய சகோதரர்களான 8 வயது சகோதரன் மற்றும் 7 மாத சகோதரி ஆகியோரை கவனித்துக் கொள்ள தனது மகளை விட்டுச் சென்றுள்ளார். இதன்போது தாய் தனது தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை. பின்னர் நண்பர் ஒருவரின் வீட்டில் குடிபோதையில் காணப்பட்டார்.
அவள் தெளிவில்லாத காரணங்களுக்காக மருத்துவமனையில் சிறிது நேரம் செலவழித்த பின்னர் மறுநாள் இரவு 8 மணியளவில் திரும்பினாள். 13 வயது சிறுமி தனது ஆசிரியரிடம் கூறியதை அடுத்து அவர் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்த போது நிலைமை வெளிச்சத்துக்கு வந்தது. இது குழந்தை பாதுகாப்பு சேவைகளின் விசாரணைக்கு வழிவகுத்தது. மேலும் தாய் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். பெற்றோரின் கடமைகளை செய்ய தவறியதற்காக அவருக்கு 3010 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் 2024ஆம் ஆண்டின் மிகவும் ஆச்சரியமான சவாரிகளில் சிலவற்றை ஊபர் வெளிப்படுத்தியுள்ளது. லுசர்னில் மிகவும் வேடிக்கையான சவாரி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அங்கு ஒரு நபர் ஊபரை பயணம் செய்ய தேர்ந்தெடுத்தார். அது வரும் 5 நிமிடங்கள் மாத்திரமே நடக்கக்கூடிய தூரத்திற்காக அங்கு ஊபரை அழைத்திருந்தமை வேடிக்கையாக இருந்தது. மாண்டரின் ஓரியன்டல் பேலஸ் ஹோட்டலில் இருந்து அருகிலுள்ள கிராண்ட் ஹோட்டல் ஐரோப்பாவிற்கு 529 மீட்டர் தொலைவில் செல்ல அவர் ஊபர் சவாரிக்கு அழைப்பு விடுத்தார். 529 மீட்டர் தூரம் என்பது சாதாரணமாக நடந்து செல்லக்கூடிய தூரமே. அது மாத்திரமன்றி அப்பகுதியில் அடிக்கடி டிராம் சேவைகளும் பேருந்து சேவைகளும் பணியில் ஈடுபடுகின்றவை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இது இந்த ஆண்டின் குறுகிய சவாரி அல்ல. சூரிச்சில் ஒருவர் வரும் 431 மீட்டருக்கு ஊபர் சவாரிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் மீன்பிடி சங்கம் சந்தர் என்று அழைக்கப்படும் மீனை 2025ஆம் ஆண்டின் சிறந்த மீன் என்று பெயரிட்டுள்ளது. அழகு மற்றும் கடுமையான வேட்டையாடும் திறமைக்கு பெயர் பெற்ற சந்தர் சுமார் 60 ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் உள்ளது. மீன்பிடித்தல் மற்றும் சமைத்தல் இரண்டிலும் இது ஒரு பிரபலமான மீனாகும். ஆனால் அதன் தொகை இன்னும் சிறியதாக உள்ளது. சுவிஸ் ஏரிகளில் ஆண்டுதோறும் சுமார் 10 தொன் சந்தர் மாத்திரமே பிடிக்கப்படுகிறது. சந்தர் மருடன் ஏரி, ஜெனிவா ஏரி மற்றும் சூரிச் ஏரி உட்பட பல சுவிஸ் ஏரிகளிலும் ஆறுகள் மற்றும் கால்வாய்களிலும் காணப்படுகிறது. இது ஒரு திறமையாக வேட்டையாடும் மீனாகும். சுவிஸ் மீன்பிடி சங்கம் இந்த இனத்தை பாதுகாக்க நிலையான மீன்பிடி நடைமுறைகளை ஊக்குவிக்கிறது. அதன் உயிர் வாழ்வை உறுதி செய்ய கடுமையான விதிமுறைகளையும் கோருகிறது. இந்த ஆண்டின் சிறந்த மீன்களாக சந்தரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இயற்கையான நீர்வாழ் வாழ்விடங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சுவிஸ் நீரில் நாட்டு மீன்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்வதை சங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.